எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையிலும் உங்கள் அனைவரையும் மெகிடோ வாரியர்ஸ் ஆன்லைன் ப்ரோக்ராமுக்கு வரவேற்கிறேன். இப்போ நம்ம ஆண்டவரை பாடி துதிக்க போறோம், அவருடைய வார்த்தையை கேட்க போறோம். ஸோ எல்லாரும் உங்களை கண்ணுங்களை மூடி இப்போ ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏசப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஏசப்பா இந்த அருமையான வேலை தந்ததுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. ஏசப்பா இனி வர ஒரு செஷனும் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஏசப்பா நீங்க தான்ப்பா எங்களை மறைத்து நீங்க பேசுங்க ராஜா. ஏசப்பா இது பார்க்குற ஒருத்தரையும் நீங்க ஆசீர்வதிங்க, பிரசன்னத்தால் நிரப்புங்க ராஜா. ஏசப்பா மனுஷ வார்த்தையில ராஜா, உன் வார்த்தையை கேட்க நாங்க காத்திருக்கோம் ராஜா. நீங்க தான்ப்பா ஏசப்பா எங்களை கூட பேசுங்க, இடைப்படுங்க. ஏசப்பா நான் ஜெபிக்க ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் praise the Lord. இந்த வேளையில கூட நம்ம ஆண்டவரை துதித்து பாடி ஆராதிக்கலாம். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால் உலகமே பின்னால், சிலுவையை முன்னால் உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது, வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தன் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன், வெற்றி வேந்தன் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரும் பிரிக்கவே முடியாது, வாழ்வோ சாவோ வல்ல தூதரும் பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இந்த வேலையில கூட எல்லாருமே அவங்கவுங்க இருக்கிற இடத்துல இருந்து நம்ம ஏஞ்சி நின்று நம்ம ஆண்டவரை ஆராதிக்கலாம். எல்லாருமே கண்களை மூடி ஒரு விசை கூட நம்ம சுற்றி இருக்கிறவங்க யாரும் அப்படி அவங்க என்ன நினைப்பாங்க நம்ம நினைக்காம ஒரு விசை கண்ணை மூடிட்டு நம்ம இந்த டைம் ஆண்டவரும் நீங்களும் இருக்கிற ஒரு டைமா இருக்குது. இப்போ ஆண்டவருக்கும் உங்களுக்கு ஒரு பர்சனல் கான்வர்சேஷன், ஒரு பர்சனல் ஒரு கம்யூனிகேஷன் நீங்க செட்டப் பண்ணுங்க. இந்த வேளையில யாரையும் நீங்க பார்க்காதீங்க, ஆண்டவர் கூட நீங்க பேசுங்க, ஆண்டவர் கூட நீங்க உறவாடுங்க. இந்த வேளையில கூட எல்லாருமே இதை பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் நம்ம வேற வேற சிச்சுவேஷன்ஸ்ல இருப்போம், வேற வேற சூழ்நிலைகள்ல இருப்போம். நம்ம கண்ணீரோட இருப்போம், ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு, ஏன் என்னோட வாழ்க்கை இப்படி இருக்குதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எழும்பி பிரகாசி, இதோ ஒளி வந்தது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதனால இப்ப இருக்கிற சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருத்தரும் எல்லாருமே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வேலை கூட எழும்பி பிரகாசி அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நீங்க இப்ப சோர்ந்து போய் அப்படியே கீழே போய் இதுக்கு மேல ஒண்ணும் முடியாதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா ஆண்டவர் இந்த வேலை சொல்றார், எழும்பி பிரகாசி அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதனால நம்மளுக்கு ஒரு என்கரேஜிங் காட் இருக்காரு, நம்ம கூடயே இருக்கிறாரு. என்ன நடந்தாலும் யார் கைவிட்டாலும் சரி, நம்ம ஆண்டவர் நம்ம கூடயே இருக்கிறார். என்ன
தோல்விகளா இருந்தாலும் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஆண்டவர் வந்து நம்ம கூட இருக்கிறார். இந்த வேலையில இப்படி நீங்க வந்து சோர்வா இருக்கிறது வந்துட்டு ஆண்டவருக்கு விருப்பம் இல்ல. நீங்க எழும்பி பிரகாசிக்கணும்னு ஆண்டவர் இந்த வேலையில சொல்கிறார். எழும்பி நீ வந்துட்டு உலகத்துக்கே வந்துட்டு கலக்கிறவங்களா நீ மாறணும்னு ஆண்டவர் விருப்பப்படுற. இந்த வேலையில கூட நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும், நம்மளுக்கு என்ன கனவுகள் வந்துட்டு லைக் புரோக்கனா இருந்தாலும், ட்ரீம் ஷேட்டர்டா இருந்தாலும், என்ன இருந்தாலும் பரவாயில்ல, ஏசப்பா இந்த வேலையில நான் உனக்கு எல்லாமே நான் மாற்றி தரேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த வேலையில நீ எழும்பி பிரகாசிக்கணும். நம்மளுடைய வந்துட்டு பலத்தால நம்ம எழும்ப முடியாது. ஆனா ஆண்டவர் நம்ம கூட இருந்தார்னா நம்ம எழும்பி இந்த உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கிற அளவுக்கு நம்ம எழும்ப முடியும். அதனால இந்த வேலையில கூட எல்லாருமே வந்து ஆண்டவரே நீங்க எனக்கு பலனை கொடுங்க, என்னுடைய சிச்சுவேஷன் என்னன்னு உமக்கு தெரியும் ஆண்டவரே, அதனால நீங்க உங்களுடைய பலனை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. நானும் எழும்பணும் ஆண்டவரே. எப்படி ஒரு கழுகு எழும்பி அப்படியே பறக்குதோ அதே மாதிரி நானும் எழும்பணும் ஆண்டவரே. எல்லாருமே அவங்க இருதயத்துல இருந்து நீங்க கேக்குறீங்களா இயேசுப்பாட்ட? கனவும் கலைந்ததே கண்கள் தேடுதே, கனவும் கலைந்ததே கண்கள் தேடுதே, கண்கள் நதியாய் கண்ணீர் சிந்தி அழுததே, கருவில் என்னை காத்த தயவை நினைத்ததே, கழுகு போல எழும்புவேன், சிறகை அடித்து எழும்புவேன். எல்லாருமே விசுவாசத்தோட சொல்லுங்க, கழுகு போல எழும்புவேன், சிறகை அடித்து எழும்புவேன், 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 கழுகு போல எழும்புவேன், சிறகை அடித்து எழும்புவேன். எல்லாருமே இப்ப விசுவாசத்தோட நம்ம சொல்லலாமா? நானும் ஒரு கழுகு போல நான் எழும்புவேன், இயேசுவின் பலத்தால நான் எழும்புவேன். எனக்கு என்ன சோர்வுகள் இருந்தாலும், என்ன வந்துட்டு என்ன வந்து பாதிச்சிருந்தாலும் பரவாயில்ல, என்னோட ஹார்ட் இப்போ புரோக்கனா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் வந்து இப்ப எல்லாமே மாற்றி கொடுக்க போறாரு. நம்மளுடைய அந்த புரோக்கன் பீசஸ் எல்லாமே வந்து ஆண்டவர் புதுசா மாத்த போறாரு. நான் எழும்ப போறேன், ஒரு ஒளியா நான் எழும்ப போறேன், இந்த உலகத்துக்கே ஒரு ஒளியா நான் எழும்ப போறேன்னு எல்லாருமே வந்துட்டு ஒரு விசுவாசத்தோட ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? ஆண்டவரே நான் நான் எழும்ப போறேன் ஆண்டவரே, ஒரு கழுகை போல ஆண்டவரே, நான் இந்த வேலையை நான் எழும்ப போறேன் ஆண்டவரே, இது ஆண்டவரே சேட்டை அடித்த ஆண்டவரே நான் எழும்ப போறேன் ஏசப்பா. எல்லாருமே வந்து ஒரு விசுவாசத்தோட சொல்லுங்க, இதுக்கு மேல இப்ப இருக்கிற சூழ்நிலையில எதுவுமே என்ன பாதிக்க போறது இல்ல, இதுக்கு மேல இப்ப இருக்கிற என்ன சோர்வுகள் எல்லாம் என்னை விட்டு நீங்க போதுன்னு நீங்க இப்போ விசுவாசத்தோட நீங்க அறிக்கையிட்டா ஆண்டவர் அப்படியே உங்களுக்கு செய்ய போறோம். உங்களுடைய சூழ்நிலை எல்லாமே மாறப்போகுது. ஆண்டவர் இப்போ வந்து உங்களுக்கு வந்து உங்களோட சூழ்நிலையில இருந்து ஆண்டவர் ஒரு விடுதலை தர போறார். அதுக்கு நீங்க வந்து ஒரு விசுவாசத்தோட ஒரு நம்பிக்கையோட ஏசப்பா வந்து எனக்கு பலனை தருவார், நான் எழும்பி பிரகாசிக்க போறேன்னு வந்துட்டு நீங்க அப்படியே வாயில அறிக்கையிடுங்க. அப்போ ஆண்டவர் இந்த வேலையில வந்துட்டு உங்களை எழும்பி வந்துட்டு ஒரு கழுகை போல பறக்க வைப்பார். இந்த வேலையில கூட எல்லாருமே கேளுங்க, எல்லாருமே கேளுங்க. கழுகு போல எழும்புவேன், சிறகை அடித்து எழும்புவேன், கழுகு போல எழும்புவேன், சிறகை அடித்து எழும்புவேன். விசுவாசத்தோடு சொல்லுங்க, எழும்புவேன், 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 எழும்புவேன். விசுவாசத்தோட யார் யார் சொல்லிருக்கீங்களோ ஆண்டவர் வந்து உங்க வாழ்க்கையை மாற்ற போறார். நீங்க கீழே இருந்து ஆண்டவர் உங்களை மேல தூக்கி வைக்க போறாரு. இந்த வேலையில கூட விசுவாசத்தோட கேட்டா எல்லாருக்குமே வந்து ஆண்டவர் இப்பொழுதே வந்து ஒரு அற்புதம் செய்கிறார். இந்த வேலையில ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். எல்லாருமே விசுவாசத்தோட நம்ம இருப்போம்.
இசப்பா இந்த வேலையில கூட ராஜாவே எங்க மத்தியில நீர் இறங்கினீர் ராஜாவே. இதுவும் அந்த ஆண்டவரை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தர் ஆண்டவரை மத்தியில நீர் இறங்கினீர் ராஜாவே. அவங்களோட சூழ்நிலையை நீங்க மாற்ற போறீர் ஆண்டவரே. கீழே இருக்காங்க இசப்பா, இதுவும் ஆண்டவரே லோலியா ஃபீல் பண்றாங்க இசப்பா, நீங்க அதை மாற்ற போறீங்க இசப்பா, நீங்க மாற்றி விட்டீர் இசப்பா. அதற்காக நன்றி ஆண்டவரே. ஒரு கழுகு எப்படி சேட்டை அடித்து ஆண்டவரை பறக்குதோ ராஜாவே, அதே போல ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே இதுவும் ஆண்டவர் ஒரு புது பலன் அடைந்த இசப்பா, எல்லாரும் பறக்கும்படி ராஜாவே. அவங்களுடைய கத்தாவே இதுவும் ஆண்டவரே அந்த ஒரு ஸ்மால் சர்க்கிள் ஆண்டவரே டிசப்பாயின்மெண்ட்ல இருந்து ஆண்டவரே அவங்க எழும்பி ஆண்டவரை பிரகாசிக்க போறதுக்காக நன்றி ராஜாவே. நன்றி இசப்பா. இதுவும் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரையும் பாட்டில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. வர்ஷிப் செஷன் ஆண்டவரே நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இதுவும் ஆண்டவரே மெசேஜ் பகுதியோ ராஜாவே நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. மகனை மறைத்து ராஜாவே நீங்க வெளிப்படுங்க இசப்பா. இதுவும் ஆண்டவரே நீர் என்ன ஆண்டவரே எங்கள்கிட்ட ஆண்டவரே எங்க பேச இருக்கிறீரோ ராஜாவே அதை நீங்க வெளிப்படுத்துங்க ராஜாவே. நீங்க பேசுங்க ஆண்டவரே. உங்களுடைய குரலை கேட்க ராஜாவே, உங்களுடைய வார்த்தையை கேட்க ராஜாவே நாங்க ஆவலா இருக்கோம் ஏசப்பா. நீங்க எங்களோடு கூட பேசுங்க ராஜாவே. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். உங்களை மீண்டும் பார்க்கறதுல மிக சந்தோஷம். ஒரு அருமையான ஆராதனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருந்தார். எழும்பி பிரகாசி. கர்த்தருக்கு என்று நம்ம எல்லாரும் இந்த வெளியில் எழும்பி பிரகாசி. ஸோ இப்போ நம்ம வந்து ஆண்டோடைய வார்த்தைக்குள்ள கடந்து போக போறோம். அதற்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். நான் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களே, உங்க வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு காரியத்திற்காக நீங்க காத்து கொண்டு இருக்கீங்களா? Are you waiting for something in your life? ஸோ இந்த கொஸ்டினோட எல்லாரும் உங்க பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம். ஐசாயா 40th chapter 31st verse. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். But those who wait on the Lord shall renew their strength. They shall mount up with wings like eagles. They shall run and not be weary. They shall walk and not faint. இந்த வேளையில இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்க, நீங்க யாராவது ஒரு காரியத்தை குறித்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில பல காரியங்கள் இருக்கலாம், அதனால நீங்க சோர்ந்து போயிட்டீங்களா வெயிட் பண்ணிட்டு? இந்த வேளையில் கர்த்தர் சொல்கிறார், என் மகனே சோர்ந்து போகாதே, நான் உனக்கு புது பலனை தரப்போகிறேன். நீ கழுகை போல எழும்பி பிரகாசிப்பார். சோ இந்த வேளையிலும் நம்ம வாழ்க்கையில பல காரியங்கள் இருக்கு, நம்ம அதனால சோர்ந்து போயிடுவோம். இந்த லைஃப்ன்ற ஓட்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு ஓட்டம். ஆனாலும் நீங்க எவ்வளவு ஓடினாலும் கர்த்தர் சொல்கிறார், நீ சோர்வடைய மாட்டேன். நீ உன் செட்டைகளை அடித்து கழுகை போல பறப்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார். ஸோ கழுகுன்னு மென்ஷன் பண்ணும்போது எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வருது. எல்லாரும் டிஸ்கவரி சேனல் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். சும்மா கார்ட்டூனும் சீரியல் மட்டும் பார்க்காதீங்க, அப்பப்போ டிஸ்கவரி சேனல் பாருங்க. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருமையான ஒரு படைப்புகள்லாம் அதில் பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து கழுகை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். கழுகு பார்த்தீங்கன்னா ஒரு ஈகிள் அப்ராக்சிமேட் ஒரு 40 வருஷம் வாழும். கழுகு வந்து 40 வருஷம் வாழ்றதுக்கு அதுக்கு இது இருக்கு. ஸோ 40 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கழுகுக்கு என்ன ஆகும்னா, அது வந்து வயசாயிரும். வயசாகி அதோடைய ஃபெதர்ஸ் விங்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி டல் ஆயிரும், எல்லாம் ஒரு மாதிரி உழுகிற மாதிரி ஆயிரும். அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். அந்த கழுகு வந்து அப்படியே இறக்குற நிலைமை வந்துடும். ஆனா அப்போ அந்த கழுகு என்ன பண்ணும், அந்த கழுகு போய் ஒரு பெரிய ஒரு மவுண்டன் மேல போய் அது அப்படியே அங்க உட்காந்துக்கும். அங்க உட்காந்து அந்த மவுண்டனோட பாறை மேல போய் அதோடைய பீக்கை வந்து இடிக்குமாமா. அது பீக்கு உடையிற வரைக்கும் இடிக்கும். அந்த பீக் உடைஞ்சதுக்கு அப்புறம் அது வெயிட் பண்ணிட்டு இருக்கும். கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கும். எதற்கு வெயிட் பண்ணணும்? அதோடைய இந்த புதிய ஒரு பீக் வர்றதுக்காக வந்து அந்த கழுகு வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அந்த புதிய பீக் வந்ததுக்கு அப்புறம் அது என்ன பண்ணும்னா, அதோடைய நகங்க, அதோடைய எல்லா ஃபெதர்ஸ் எல்லாம் புல் பண்ணி ஃபுல்லா புல் பண்ணிடும். ரொம்ப வேதனையா இருக்கும். இருந்தாலும் அந்த கழுகு வந்து என்ன பண்ணும், எல்லாத்தையும் புல் பண்ணி திருப்பி காத்திருக்குமாமா. ரொம்ப நாளா காத்திருக்குமாமா. காத்திருந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது புதுசா ஃபெதர்ஸ், நெயில்ஸ் எல்லாம் அப்படியே ஃபுல்லா ஃப்ரெஷ் புதிய ஒரு கழுகு மாதிரி ஆயிடும். இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் அந்த கழுகு பாத்தீங்கன்னா 20 வருஷம் எக்ஸ்ட்ரா வாழுமாமா. 20 வருஷங்க
40 வருஷத்துல இறக்க வேண்டிய கழுகு இந்த ஒரு காத்து இருந்ததுனால அது 20 வருஷம் எக்ஸ்ட்ரா வாழ்ச்சு. அது வந்து ஒரு புதிய ஒரு கழுகு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு கழுகு பார்த்தீங்கன்னா ஒரு மைட்டியான ஒரு பேர்டு. ஒரு எல்லா பறவைகள் இருந்தாலும் கழுகுனா ஒரு மைட்டியான ஒரு பேர்டு. திருப்பியும் அது 20 வருஷம் அந்த ஒரு மைட்டோட வாழும். அந்த கழுகு நினைச்சிருக்கலாம் 40 வருஷம் போதும்பா அப்படின்னு, என்னால இந்த போராட்டம் என்னால சந்திக்க முடியாது, எனக்கு அந்த பெயினால சந்திக்க முடியாதுன்னு அப்படி நினைச்சதுன்னா அந்த கழுகு வந்து 40 வருஷத்துலயே இறந்துருக்கும். ஆனா அந்த கழுகு என்ன சொல்லுச்சு, இல்ல நான் வந்து இந்த பெயின், ஐ வில் கோ த்ரூ திஸ் பெயின், நான் வந்து இந்த வேதனைக்குள்ள நான் போவேன், இருந்தாலும் நான் காத்து இருப்பேன். அது ஒரு பேஷண்டா இருந்துச்சு வாழ்க்கையில. பேஷண்டா இருந்ததுனால அது ஒரு புதிய ஒரு எல்லாமே புதுசாய் போயிடுச்சு. புது பலன் கிடைச்சிச்சு அதுக்கு. அதனால அது வந்து நல்லா சிறகை அடித்து அது பறந்துச்சு. அந்த ஒரு மைட்டி ஈகல் அப்படி இருந்துச்சு. ஸோ நம்ம வாழ்க்கையிலும் நம்மளும் பல காரியத்தை காத்து கொண்டு இருக்கிறோம். வாழ்க்கையில சோர்வடைகிறோம் நம்ம பல காரியத்துக்கு. எக்ஸாம்பிள், நிறைய பேர் இருப்பீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கீங்க, உங்களுக்கு பல தேவைகள் இருக்கலாம். நீங்க வந்து பல காரியத்திற்காக நீங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, நீங்க வந்து ஒரு மேரேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, பின்ன ஒரு ஜாப் கால் லெட்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு வீடு வேணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, உங்க வாழ்க்கையில ஒரு பிரேக் த்ரூ வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, உங்க வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் வேணும்னு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா வந்து இது வெயிட் பண்றதுனால உங்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் ஹியூமன் பீனா நம்மளுக்கு வந்து ஒரு சோர்வை வந்துடும். எவ்வளவு நாள் தான் காத்துட்டு இருக்குது, எனக்கு வரவே மாட்டேங்குது, எனக்கு இந்த வெயில் கால் லெட்டர் வர மாட்டேங்குது, மற்றவங்களுக்கு எல்லாம் கால் லெட்டர் வந்துருச்சு, எனக்கு மட்டும் ஏன் கால் லெட்டர் வரது இல்லை, மற்றவங்களும் நல்ல வீட்டுல வாழ்றாங்களே, நான் மட்டும் ஏன் இப்படி இந்த ஒரு சின்ன வீட்டுல வாழணும், எவ்வளவு நாள் காத்து இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் கல்யாணம் ஆகல, மற்றவங்களுக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சே அப்படின்னு இந்த வேலையில நீங்க யாராச்சும் ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீ கொஞ்ச நேரத்தை காத்துருங்க. இந்த ஒரு பெயின் கொஞ்ச நேரம் தான், இட்ஸ் டெம்பரரி. ஆனா கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போற அந்த ஒரு கிருபை இட்ஸ் பெர்மனன்ட். இந்த வேலையில நீங்க காத்து கொண்டு இருங்க, கர்த்தருக்கென்று வெயிட் பண்ணுங்க. அவருடைய பிரசன்ஸ் உங்க வாழ்க்கையில வரும். அவர் உங்களுக்கு ஒரு புது பலனை தருவார். உங்க வாழ்க்கை வந்து ஒரு நியூ லைஃபா மாறப்போகுது. அந்த கழுகு பாத்தீங்கன்னா அது தெரியும் அவ்வளவு பெயின் இருக்குதுன்னு. ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரு இறக்குற ஒரு சூழ்நிலை, எல்லா ஃபெதர்ஸ் நெயில்ஸ் எல்லாத்தையும் புல் பண்ணிருச்சு. ஆனாலும் அது வந்து காத்து கொண்டு இருந்துச்சு. நம்ம லைஃப்ல நம்ம கொஞ்சம் பெயின் எல்லாம் வந்து சோர்ந்து போயிடுவோம். அதனால இந்த வேலையிலும் நாமளும் இந்த ஒரு காரியத்தை நாம வச்சுப்போம். எதை குறித்து நம்ம வந்து சோர்வு அடையக்கூடாது. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஏன்னா வெயிட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். நம்ம வந்து ஒரு ஜாபுக்கு வெயிட் பண்றதும் ரொம்ப கஷ்டம், எனக்கு தெரியும். ஆனாலும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் பேஷண்டா இருங்க. கண்டிப்பா கர்த்தர் வந்து உங்களுக்கு ஒரு புது வாழ்வை தருவார், ஒரு புது பலனை தருவார். உங்க லைஃப் வந்து ஒரு சேஞ்சா மாறப்போகுது. நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு பிரேக் த்ரூ அது சீக்கிரத்தில் வரும். உங்க வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அது இப்ப வரப்போகிறது. அதனால வந்து நீங்க வந்து உங்க விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருங்க. விசுவாசத்து வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உங்க விசுவாசத்தை வந்து நீங்க வந்து இது பண்ணிடாதீங்க. நல்லா ஸ்ட்ராங்கா இருங்க. விசுவாசத்துல சோர்வு அடையாதீங்க. நல்லா ஒரு ஸ்ட்ராங்கா இருங்க கர்த்தருக்குள். கண்டிப்பா, ஏன்னா கர்த்தர் மற்றவங்க மனுஷங்க வந்து ஏதாவது சொல்லுவாங்க, ஆனாலும் அவங்க வந்து செய்ய மாட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் இந்த வேலையில் உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. கர்த்தர் உங்கள்கிட்ட வந்து இது பண்ணுவேன், என் மகளுக்கு இப்படி ஒரு காரியம் நான் வந்து பண்ணுவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தா கொஞ்சம் வெயிட் வைப்பாரு. நீங்க நினைக்கலாம் ஓகே இட்ஸ் இப்பவே நடக்கணும்ட்டுலாம் இல்ல. கர்த்தருக்கு தெரியும், காட் ஹேஸ் ஹிஸ் ஓன் டைமிங். அவருடைய கரெக்டான ஒரு டைமிங்க்கு வந்து கர்த்தர் கொடுப்பாரு. ஏன்னா அவர் கொஞ்சம் லேட்டா கொடுப்பாரு, ஆனா அவர் லேட்டஸ்டா கொடுப்பாரு. நம்மளுடைய காட் அவர் இஸ் ஜஸ்ட் ஆசம். அப்படிப்பட்ட ஒரு காட் நம்ம காட். எந்த வேலையிலும் நீங்க எதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம நீங்க படித்தது போல அவர் நமக்கு புது பலனை தருவார். நீங்க வந்து கழுக போல நீங்க வந்து எழும்பி பிரகாசிப்பீங்க, எழும்பி பறப்பீங்க சேட்டைகளை அடித்து. இந்த வாழ்க்கையில வந்து பல போராட்டங்கள் வரும். வாழ்க்கைன்ற ஓட்டம் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு தெரியும், லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஆப்ஸ்டிக்கல்ஸ். ஆனாலும் எல்லா ஆப்ஸ்டிக்கல்ஸும் நீங்க தாண்டி வருவீங்க. நீங்க வந்து ஒரு காரியத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க கூட இருக்கிற காட் யாருன்னு. அதனால உலகத்துல எந்த ஒரு காரியம் வந்தாலும் அது குறித்து நீங்க பயப்படாதீங்க. நீங்க வந்து நல்ல ஸ்ட்ராங்கா இருங்க.
கழுகு போல நீங்க வந்து உங்க சேட்டைகளை அடித்து பறக்க போறீங்க. அதனால கர்த்தர் இந்த வழி சொல்கிறார், காத்திரு என் மகனே, காத்திரு. கழுகு போல எழும்புவேன், சிறகை அடித்து எழும்புவேன். கழுகு போல எழும்புவேன், சிறகை அடித்து எழும்புவேன். எழும்புவேன், 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 எழும்புவேன். கழுகு போல எழும்புவேன், சிறகை அடித்து எழும்புவேன். கிருபை நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களை உம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவங்க வாழ்க்கையிலும் பல காரியத்திற்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த வேளையிலும் ஒரு வேலைக்காக, ஒரு வீட்டுக்காக, ஒரு மேரேஜ்க்காக, ஒரு அவங்க வாழ்க்கையில ஒரு பிரேக் பாயிண்ட், ஒரு டர்ன் ஓவர் அவங்க லைஃப்ல வேணும்னுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு பிரேக் த்ரூ வரணும்னு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த வேளையிலும் ஆண்டவரே அவங்களும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு பலனை தாரும் ஆண்டவரே, ஒரு புது பலனை தாரும் ஆண்டவரே. நாங்கள் கழுகு போல செட்டைகளை அடித்து எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் எங்களுக்கு அந்த பலனை தாரும் ஆண்டவரே. கர்த்தர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நேரே பொறுப்படுத்த நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஸோ இந்த வேளையிலும் நீங்கள் எதை குறித்தும் நீங்க கவலைப்படாதீங்க. இந்த ஒரு சோர்வு அதெல்லாம் மாறிடும். கொஞ்சம் காத்திருங்க. கர்த்தர் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு சேஞ்ச் கொடுக்க போகிறார். ஸோ காட் பிளஸ், டேக் கேர். For more videos, subscribe to Megiddo Warriors. Follow us on Facebook and Instagram and contact us for prayers.